ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன், குவார்ட்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 9, 2024. இன்னைக்கான இரண்டாவது பதிவு தாங்க இது. இந்த வீடியோவில் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்ஸ் பரிந்துரைத்த சில பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். பரிந்துரைத்தவர்கள் ட்ரூமில் விதானினி, எல்கேபி செக்யூரிட்டிஸ் அண்ட் பொனான்சா போர்ட்ஃபோலியோ அனலிஸ்டிஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரதீப் பாஸ்பெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 91 ரூபாய்க்கு பையனும், டார்கெட் 100, ஸ்டாப் லாஸ் 86 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட அனாலிசிஸ் படி இது ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன்லாம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த எஜ்ஜோடைய ஓப்பனிங்கை தான் நம்ம எப்பவுமே டார்கெட்டாக வைப்போம். ஸோ ஒரு வேளை இந்த பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஷேர் 41% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 127 ரூபா போகும், ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோடைய டார்கெட்டாக இருக்குது. பட் அதுக்கு 94 ரூபா 65 பைசாவை தாண்டி ஒரு வெரிஃபைடு கேண்டில் ஸ்ட்ராங்கான மொமெண்டமோட வரணும், அதுவும் வீக்லி சார்ட்டில். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஒரு ஷார்ட் அண்ட் பொசிஷன் என்ட்ரிக்கு தகுந்த பங்கு தான். ஸோ டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது இதோடைய பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. ரொம்ப நாளாக ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் வந்ததுக்கப்புறம் பியரிஸ் லாங் கேண்டில் வந்து 9 டே மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நல்ல கேண்டில் வந்திருக்கு. பட் இன்றைக்கி நான் சொன்ன 94 ரூபா 65 பைசான்றது ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெய்லி கேண்டிலில் இந்த லைனை ப்ரீச் பண்ணி ஒரு கேண்டில் வருது அப்படின்னா ப்ரீச் பண்ண கேண்டிலுடைய லோவே ஸ்டாப் லாஸை வச்சுட்டு என்ட்ரி எடுங்க. 47% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ நான் சொன்னதுக்காக ஒரு பங்கில் என்ட்ரி எடுக்க வேணாம். காரணம், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. அதே நேரத்தில் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணும்போது உங்களுடைய ஓன் ஐடியாவை யூஸ் பண்ணுறது நல்லது. நான் ஜஸ்ட் என்னுடைய இன்சைட்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது ஐடிசி. என்ட்ரி வந்து 443 ரூபா, ஸ்டாப் லாஸ் 437, டார்கெட் 455 அப்படின்னு சொல்லியிருக்காரு அனலிஸ்டிக்ஸ். ஸோ இந்த பேட்டர்னோடைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஆல்ரெடி 1, 2, 3 3 தடவை அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து டச் பண்ண போயிருக்கு. அதில் 2 தடவை கரெக்டாக டச் பண்ணி ரிவர்சல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்விங்குக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3லேருந்து 6 மாதம் டைம் எடுத்திருக்கு இந்த பங்கு. ஸோ இப்போ 3வது தடவை நோக்கி போயிட்டுருக்கு இந்த பங்கு. ஸோ டச் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் அவுட்ங்கிறது நடக்கும். பிகாஸ் இப்போ கன்சூமர் குட்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மேரிகோ, கோத்ரேஜ் கன்சூமர்ஸ், அதானி எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்எம்சிஜியில் ஒரு மேஜரான ஒரு பங்குனா அது ஐடிசி தான். ஸோ மார்க்கெட் கேப்போ அதிகம், டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் பை பண்ணலாம். இப்போ 9 டே மூவிங் ஆவரேஜில் இருக்கான். சப்போர்ட் லைனில் இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கான ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு வித் ஹை வால்யூம் க்ரோத். ஸோ இதுவே ரிவர்சலுக்கான நல்ல சைன் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 420 வரைக்கும் பை பண்ணியிருக்கலாம். பட் இப்போ கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, பை பண்ணி ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இவங்க சொன்ன மாதிரி 455 கண்டிப்பாக போவான். அதையும் தாண்டி ஷேர் போகும்போது ஒரு பொசிஷனில் 500 ரூபா போவான். ஸோ அதையும் தாண்டி ஷேர் வந்து அதாவது ரெசிஸ்டன்ட் 1 வந்து 455, ரெசிஸ்டன்ட் 2 500, ரெசிஸ்டன்ட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 31% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது. பங்கு 600 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு ஒரு நல்ல பங்கு, டிவிடெண்டும் தராங்க. இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது நால்கோவுக்கு அனலிஸ்டிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பங்கை 207 ரூபா 5 பைசாவில் பை பண்ணலாம் அப்படின்னும். 1 செகண்ட். நால்கோன்றது நேஷனல் அலுமினியம் ஆப்ஷன் லிமிடெட். ஸோ 207 ரூபாவில் வந்து பை சொல்லியிருக்காங்க. ஸ்டாப் லாஸ் 199, டார்கெட் 225 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருந்து தான் பங்கு மேலே போகிறான், தெரியுதுங்களா. ஸோ இந்த வாரத்துடைய கேண்டில் ஸ்ட்ராங்காக ப்ரீச் அவுட் கொடுத்துச்சு. இந்த வாரம் முழுக்க வெயிட் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை ஒரு 2 மணிக்கு போய் பாருங்கள். ஸ்ட்ராங்கான வீக்லி கேண்டில் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் 200 இருக்கும், ஓகேங்களா. ஸோ 200 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வரைக்கும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல்னால் இன்வெர்ட் ஹேமர் பேட்டர்ன், பியரிஷ் என்கல்ஃபிங், இந்த மாதிரி 3 பிளாக் சோல்ஜர்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் வரும்போது நீங்கள் எக்ஸிட் பண்ணிடலாம். அது வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள். ஒரு பொசிஷனல் என்ட்ரிக்கான டார்கெட் இது வந்து அச்சீவ் பண்ணிருச்சு. ஸோ அதையும் நோக்கி ஷேர் வந்து மேலே போகுது அப்படின்னா இதோடைய ஆல் டைம் ஹை வச்சு நம்ம கணக்கு பண்ணி பார்க்கணும். இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் இதோடைய டிப்புக்கு வச்சு பார்க்கும்போது
ஒரு 1673% ரிட்டர்ன்ஸ் வந்து இதோடைய லைஃப் டைமில் இது கொடுத்துருக்கு, லைஃப் டைம் சப்போர்ட்லேருந்து. ஸோ அந்த பங்கு இன்னும் மேலே போச்சு அப்படின்னா 267 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ 265 கூட ஒரு டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பொசிஷனல் டார்கெட் 265. அடுத்தது SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நிறைய அனலிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 40% போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றது. ஸோ இவன் ரைசிங் வெஜ் பேட்டர்ன்லேருந்து இருக்கான். 90 moving averageல போன வாரம் ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ இவனுடைய லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட்லாம் வச்சு பார்க்கும்போது பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. வேர்ல்டு வைடில் ஒரு வேறு லெவலான பேங்கிங் பர்ஃபார்மன்ஸ் இவன் கொடுத்துட்ருக்கான். சரிங்களா? ஸோ இவன் ஒரு லாங் டேர்முக்கு நல்ல பங்கு. ஸ்விங்குக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிடையாதுங்க. ஸோ அதனால நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸ்விங்குக்கான என்ட்ரி கண்டிப்பாக இவனுடைய அந்த ஒரு 880 ரூபா தாண்டி ஒரு கேண்டில் வரும்போது தான் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். மேஜரான ரெசிஸ்டன்ஸ் 906 ரூபாயில் இருக்குது. GSFC, குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட், GSFC. ஸோ இதுக்கு 259 என்ட்ரி பாயிண்ட், ஸ்டாப் லாஸ் 249, டார்கெட் 277 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த பங்கு வந்து இன்னொரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா எனக்கு இங்கே ஒரு W பேட்டர்ன் வந்து தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே இந்த W பேட்டர்ன், அப்புறம் V சேனல், டபுள் டாப் பிரேக் அவுட், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரென்த்தை வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணும். இந்த இடத்துல பாருங்கள், டபிள்யூட ஃபஸ்ட்டு லைன், செகண்டு, தேர்டு, இந்த இடத்துல ஒரு டச்சிங், அப்புறம் ஒரு டவுன், அப்புறம் பிரேக் அவுட். ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து 320 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்சைட் பொட்டன்ஷியல் அது வரைக்கும் இருக்குது. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு W பேட்டர்ன் மட்டும் இல்லை, டபுள் பாட்டம் வந்திருக்கு. ஸோ டபுள் பாட்டமும் ஒரு புல்லி ஸ்ட்ரென்த்தை வந்து இண்டிகேட் பண்ணுற ஒரு பேட்டர்ன் தான். ஸோ நேற்றே நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கணும். உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் 259, ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 244 இருந்திருக்கும். ஸோ டார்கெட் நல்லாவே இருக்குது. ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்கிறேன்றதுக்காக மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு, இல்லை உங்களுடைய அனாலிஸ்டிக்ஸ் எதாவது சொன்னாங்க அவங்ககிட்ட ஒரு கன்சல்டேஷன் கேட்டுட்டு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா, பபாய்.